அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 23ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு ஆடி மாதம் 7ஆம் தேதி, புதன்கிழமை, சதுர்த்தசி திதி. திருவாதிரை நட்சத்திரம் சாயங்காலம் 5:54 வரை, அதற்கு மேல் புனர்பூச நட்சத்திரம். சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்றைக்கி ராகு காலம் 12லிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லிருந்து 9 வரை, நல்ல நேரம் காலையில் 9:15லிருந்து 10:15 வரை, 10:45லிருந்து 11:45 வரை, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை, தவிர்க்க வேண்டியது சிவப்பு. காலையில் சாப்பிடக்கூடியது உளுந்த வடை, புளியோதரை, ரெண்டில் எதுனாலும் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அந்த ஜோதிடப்பால நிகழ்ச்சியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சங்கீத சாகித்யத்தில் பற்று கொண்டவராக இருப்பார்கள். அதாவது பேச்சு சாமர்த்தியம் உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, வாய்ச்சாலகன்னு சொல்லுவாங்க. வாய்ச்சாலகம் உடையவராகவும் இருப்பார்கள். தலைமை குணம், அதாவது ஒரு 10 பேரை 20 பேரை வைத்து தலைவராகி அவங்கள வேலை வாங்கக்கூடிய தலைமை குணம். அதே சமயம் தயாள குணம், ஈவு இரக்க குணம் உடையவர்களாகவும், தர்ம செயலில் ஈடுபாடு உடையவராகவும், சுகபோகத்தை விரும்புவராகவும் இருப்பார்கள். நண்பர்களே, இப்போ நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைக்கி மேச ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, உறவினர் நண்பர்களிடையே விரோதம் இன்னைக்கு ஏற்படுகின்றது. பொருள் வரவில் தடை ஏற்படுவதால் பணத்தட்டுப்பாடு உண்டாகின்றது. வெளியூர் பிரயாணங்கள் உண்டாகும். ஆனால் அதன் மூலம் நல்ல பலன் எதுவும் இல்லை. வீண் அலைச்சல் ஏற்படுவதுதான் மிச்சம். மனைவி மக்கள் மூலம் மாத்திரம் மகிழ்ச்சியே ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. உடல் ஆரோக்கியம், ஹெல்த் கண்டிஷன் நன்றாகவே இருக்கிறது. குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றது. புதிய ஜீவன் ஒன்று குடும்பத்தில் தோன்றலாம். பொருள் வரவும், செய்தொழிலில் மன நிம்மதியும் முன்னேற்றமும் உண்டாகும். ஸ்தல யாத்திரை செல்ல நேரிடும். நண்பர்கள் உதவி செய்பவர்களாக இருப்பார்கள். கணவன் மனைவி உறவு ஓரளவு சிறப்பாகவே இருக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. உடல்நிலையில் சற்று பாதிப்பு ஏற்படக்கூடும். வீண் கவலை, வீண் அலைச்சல், பண விரயம் ஆகியவை ஏற்படும். ஆனால் மனைவி மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோர் ஆதாயம் தருபவர்களாகவும், தக்க தருணத்தில் உதவி செய்பவர்களாகவும், ஆறுதல் சொல்பவர்களாகவும் இருப்பார்கள். செய்தொழிலில் மாற்றம் ஏற்படும். அந்த வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஏதோ வருது போதுங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு இன்வால்மெண்ட், ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கின்றது. அடுத்து கடகராசி. மங்களகரமான காரியங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்றன. அதே மாதிரி வரவு எவ்வளோ வருதோ அதை விட அதிகமாக செலவு அதிகரித்து கொண்டே செல்கின்றது. மேல் அதிகாரிகள் நல்ல விதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஏதாவது சிடு என்று கொண்டே இருக்கின்றார்கள். செய்தொழிலும் மன அமைதி இருக்காது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்தையே அளிக்கும். அதனால் அதை தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து சிம்மராசி. விரோதிகள் பணிவார்கள். குடும்பத்தில் நிலவி வந்த மனத்தாங்கல் அகலும். நோய் வறுமை மறைகின்றன. செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ் அதிகரிக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல ஆதாயமே கிடைக்கின்றது.
குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவுகிறது. கணவன் மனைவி உறவு கூட இன்பமாகவே இருக்கின்றது. அடுத்து கன்னியா ராசி. வேலையில் வந்து பிரச்சனை ஏற்படக்கூடும். அதே மாதிரி வந்து ஒன்று மேலதிகாரிகளுக்கு பிடிக்காமல் போகலாம், அல்லது நோய் முதலிய காரணங்களால் தாமே பதவியை விட்டு விலக நேரிடலாம். ஆனால் விரைவில் வேறு உத்தியோக வாய்ப்புகள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், அதாவது வெளிநாடு பிரயாணம் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். பணப்புழக்க வழக்கம் ஓரளவு பரவாயில்லை. அடுத்து துளாராசி. நினைத்த காரியம் நிறைவேறுகிறது. பிரயாணங்களினால் அனுகூலங்களும் ஆதாயமும் கிடைக்கும். குடும்பத்தில் வந்து ஒரு புதிய ஜீவன் உதயமாகலாம். மனமாகாதவர்களுக்கு மனமாகலாம். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். சமூகத்தில் கௌரவம் நிலைக்கும். பொருள் சேர்க்கையும் புதியன வாங்குதலும் இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி. மக்கள், உறவினர், நண்பர்கள் ஆகிய அனைவரிடத்தும் விரோதமே உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு பட்டும் படாமலுமே இருக்கிறது. மனதில் வந்து தீய எண்ணமே தோன்றுகின்றது. நெருப்பு, ஆயுதம் போன்றவற்றினால் காயம் உண்டாகலாம். எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ளுங்கள். தீயவர்களுடன் பழகுவதை விட்டுவிட்டால் மிகவும் நன்று. அடுத்து தனுசு ராசி. அரசாங்க ஆதரவு கிடைக்கின்றது. பெரியோர்கள் சந்திப்பு ஏற்படுகின்றது. சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்கின்றது. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. செய்தொழிலில் நல்ல ஆதாயமும் உற்சாகமும் உண்டாகும். பதவி உயர்வும் ஊதிய அதிகரிப்பும் இருக்கும். கணவன் மனைவி உறவு மேன்மையுடன் விளங்கும். மக்கள் துணை புரிவார்கள். அடுத்து மகர ராசி. மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் விரோதம் ஏற்பட்டு தொல்லைக்கு உள்ளாக நேரிடும். மனைவி மக்கள் மாத்திரம் ஆதரவு காட்டுகின்றார்கள். செய்தொழிலில் தடங்களும் பொருள் நஷ்டமும் ஏற்படும். குடும்பத்தில் வந்து மருத்துவ செலவு அதிகரிக்கின்றது. சுப செலவுகள் அதிகம் ஏற்படுகின்றன. அடுத்து கும்பராசி. பொருளாதார நிலையில் நல்ல அபிவிருத்தி ஏற்படுகின்றது. இதுவரை திருமணம் ஆகாதிருந்தால் திருமணம் நடக்கிறது. புதுவித வாகனம், புது மனை, நிலம் ஆகியவை வாங்கலாம். புதுமனை புகவும் வாய்ப்புகள் சந்தர்ப்பம் ஏற்படும். பெற்றோர் உடல்நிலை நல்ல நிலைமையில் இருந்து வருகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கின்றது. அடுத்து மீனராசி. மனம் வந்து ஒரு நிலையில் இல்லாமல் அலைபாய்ந்து கொண்டே இருக்கின்றது. தொழிலில் ஆத்ம திருப்தி என்பது இல்லை. ஏதோ ஒரு பய உணர்வு மனதில் இருந்து கொண்டு இருக்கிறது. கல்வி சம்பந்தமாக நல்ல முடிவு ஏற்படுகிறது. மேல் படிப்புக்கு வசதி உண்டாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மக்களால் நன்மைகள் உண்டாகும். மருத்துவ செலவு அதிகரிக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.